AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. கோவை மக்களவை தொகுதியின் முடிவுகள் குறித்து பெரும் எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதியில் வாக்கு எண்ணிக்கைக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன என்பது குறித்த விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், கோவையை பொறுத்தவரைக்கும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி. அங்கு யார் யாரெல்லாம் முக்கியமான வேட்பாளர்களாக இருக்கிறாங்க? 4 முனை போட்டி நிலவக்கூடிய நிலையில் அந்த வேட்பாளர்களுடைய செல்வாக்கு எப்படி இருந்தது தேர்தல் சமயத்தில்? அது மட்டுமல்லாம தேர்தலுக்கு வாக்கு எண்ணிக்கைக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க அதையும் பதிவு பண்ணுங்க. கார்த்திகா, நீங்கள் சொன்னது போல நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்திய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாகவே முதலிலிருந்தே பார்க்கப்பட்டது. அதாவது கோவையை பொறுத்தளவுக்கும் திமுக சார்பில் வேட்பாளர் கணபதிராஜ் போட்டியிட்டார். அதே போல அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன், பாஜக சார்பில் அதனுடைய பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி சார்பில் கலாமணி ஆகியோர் போட்டியிட்டனர். மும்முனை போட்டி என்பது தொடர்ந்து ஆரம்பம் முதலே கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பலமாக இருந்தது என்று சொல்லலாம். இந்திய அளவில் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் கோவையை நோக்கி படையெடுத்தார்கள். அந்த அளவுக்கு வாக்கு சேகரிப்பு என்பது ஒரு மும்முனை போட்டி என்பது கடுமையான ஒரு போட்டியாக இருந்தது. கோவையை பொறுத்தளவுக்கும் 21,06,124 வாக்காளர்கள் அந்த வாக்கு அளித்திருக்கிறார்கள். 37 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். இதில் மும்முனை போட்டி என்பது மிகவும் கடுமையாக இருந்தது. வாக்கு சதவீதம் என்பது 64.42% வாக்கு சதவீதம் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் கோவை மக்களவை தொகுதியில் வெற்றி என்பது மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த நிலையில்தான் ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் தற்போது கோவை தடாகம் சாலையில் இருக்கக்கூடிய அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் இந்த வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு துவங்குகிறது. கார்த்திகா, அதனை பொறுத்தவரைக்கும் அனைத்து விதமான வாக்கு எண்ணுவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், தேர்தல் அலுவலர்கள் என அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான கிராந்திகுமார் பாடி தலைமையில் தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணிகள் காவல்துறை சார்பில் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் காவல்துறையினர் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்கனவே வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பணியாளர்கள் செல்லக்கூடிய இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 24 சுற்றுகள் எண்ணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுற்றுக்கும் 25 நிமிடங்கள் ஆகும் என்பதால் ஓட்டுச்சாவடிகளில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கு உத்தேசமாக 10 to 12 மணி நேரம் தேவைப்படும் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த முன்னணி நிலவரம் தெரிவதற்கே மதியம் 2 மணி என்கின்ற ஒரு நிலை ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரைக்கும் கோவை தடாகம் சாலையில் இந்த அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த மெயின் பில்டிங்கில் தான் இந்த வாக்கு எண்ணிக்கை வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தரைத்தளத்தில் கவுண்டம்பாளையம், பல்லடம், சிங்காநல்லூர் ஆகிய 3 சட்டசபை தொகுதிகளுடைய பதிவான வாக்குகள் தரைத்தளத்திலும் முதல் தளத்தில் கோவை வடக்கு, தெற்கு, சூலூர் ஆகிய 3 சட்டசபை தொகுதிகளில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட இருக்கிறது. அதே போல மாவட்ட தேர்தல் அதிகாரியான கிராந்திகுமார் பாடிக்கு தனியறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அவர் அனைத்து சட்டசபை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை அறைகள் மற்றும் ஸ்ட்ராங் ரூம்களில் நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும் வகையில் சிசிடிவி காட்சி திரை வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறைக்கும் தனியாக கட்டுப்பாட்டு அறை இருக்கிறது. அப்சர்வர்களுக்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக கோவை வடக்கு, தெற்கு, சிங்காநல்லூர், சூலூர் ஆகிய 4 சட்டசபை தொகுதிகளுக்கு தலா 14 டேபிள்கள் போடப்பட்டிருக்கிறது. பல்லடம் தொகுதிக்கு 18 டேபிள்களும், கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு 20 டேபிள்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. கார்த்திகா, அதே போல ஆட்சியர் அறைக்கு அருகில் இருக்கக்கூடிய கருத்தரங்கரை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தபால் ஓட்டுகளை எண்ண சட்டசபை தொகுதி வாரியாக 6 டேபிள்கள் போடப்பட்டிருக்கிறது. அதே போல ராணுவ வீரர்கள், விமானப்படையினர், கப்பல் படையினர் போன்ற பாதுகாப்பு பணியில் ஈடுபவர் அளிக்கும் சர்வீஸ் ஓட்டுகளை எண்ணுவதற்காக பிரத்யேகமாக ஒரு டேபிளும் தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கை நாளான இன்றைக்கு ஏற்கனவே அது குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர்ச்சியாக அந்த வாக்குப்பதிவு நடைபெற்றது முதலே, இங்கு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டது முதலே தொடர்ந்து கோவை மாவட்ட தேர்தல் அலுவலர் தொடர்ச்சியாக இங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். அதே போல 3 நிலை அளவில் அந்த அப்சர்வர்கள், தேர்தல் பணியாளர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள். கோவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் 123 ஓட்டு எண்ணும் கண்காணிப்பாளர்கள் இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 123 ஓட்டு எண்ணும் உதவியாளர்களும் 127 மைக்ரோ அப்சர்வர்கள் என 373 அலுவலர்கள் இன்றைக்கு வாக்கு எண்ணிக்கையை தொடர்ந்து
அதாவது தேர்தல் அலுவலரான கிராந்திகுமார் பாடி தலைமையில் 373 அலுவலர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை தவிர 3 சட்டசபை தொகுதிகளுக்கு ஒருவர் வீதம் 2 தேர்தல் பொது பார்வையாளர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் கோவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். அதே போல ஆரம்பம் முதலே திமுக களப்பணியாளர்களை கோவை மக்களவை தொகுதியில் இறக்கி கடுமையான போட்டி என்பது இருந்தது. அதிமுக ஏற்கனவே அதனுடைய இடத்தை கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் பிடித்திருந்ததன் காரணமாக கோவை மக்களவை தொகுதி ஒரு இந்திய அரசியலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜகவிற்கு கோவை தொகுதி என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்பட்ட நிலையில் வாக்குப்பதிவு நாள் அறிவிப்பதற்கு முன்பாகவே பிரதமர் மோடி கோவைக்கு வருகை தந்து ரோட் ஷோ போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதே போல பாஜகவுடைய முக்கிய தலைவர்களும் கோவைக்கு வருகை தந்து அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் காரணமாக கோவை என்பது ஒரு முக்கிய மக்களவை தொகுதியாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, நீங்க சொன்னது போல மிகவும் முக்கியமான தொகுதியாக கோவை மக்களவை தொகுதி இருக்கிறது. கிட்டத்தட்ட 26 சுற்றுகளாக இந்த வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற இருக்கிறது. முன்னணி நிலவரங்களுக்காக எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து நீங்க விவரங்களை சேகரிங்க, மீண்டும் பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.